வணக்கம்மா. இந்த வீடியோல வந்து இங்கிலீஷ் ஜூனியர் சிபிஇ எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரெடி தமிழுக்கு வந்து எப்படி உள்ள போணும்னு சொல்லியிருக்கேன். டோட் வெப்சைட்ல போயிட்டு, நீங்க எப்பவும் போல கேண்டிடேட்ஸ் லாகின்ல போய் உங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி வரும். இதுல எல்எம்எஸ் போகாம அது மேல டேஷ்போர்டுன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அவைலபிள். இந்த மாரி ஒரு மார்க் டெஸ்ட் ஷார்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் டைப்புன்னு சொல்லி வரும். ஸோ இத நீங்க என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஷார்ட் அண்ட்ல என்னென்ன எக்ஸாம் இருக்கோ வரும். நீங்க இதுல என்ன எக்ஸாம் சூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் எக்ஸாம் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ வந்து இதில என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, நீங்க தான் வந்து ஸ்பீட் புக் நோட்டும், நீங்க டிக்டேஷன் மட்டும் இல்ல, நீங்க இந்த எழுதுற வேண்டியதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. டெஃபினிஷன் தியரிலாம் வந்து பேப்பர்ல எழுதுற அந்த பேப்பர் எல்லாமே நீங்க தான் கொண்டு வரணும். ஹெட்செட் நீங்க தான் கொண்டு வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓன் கீபோர்ட் அண்ட் மவுஸ் கூட நீங்க கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. ஏன்னா, காலேஜில உள்ள இன்கன்வீனியன்ஸ அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ உங்களுக்கு பர்சனலா கீபோர்டும், மவுஸும் மட்டும் கொண்டு வந்தாலும் வரலாம். மத்த எல்லாமே கண்டிப்பா கொண்டு வரணும். ஹெட்செட் அண்ட் எஸ் புக் அண்ட் ஷார்ட் அண்ட் சீட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் கண்டிப்பா கொண்டு வரணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார்ட் த மார்க் குடுத்துக்கோங்க. குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள எக்ஸாம்ஸ் இதில ப்ரிப்பேர் ஆகும். நீங்க என்ன எக்ஸாம் போடுறீங்களோ, அத என்ன செய்யுங்க, ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு மார்க் டெஸ்ட் டைம் வந்து ஆன் ஆயிரும். கீழ ட்ரையல் பார்க்கணும்னா ட்ரையல் பார்த்துக்கலாம். டிக்டேஷன் பார்த்துட்டு நீங்க பண்ணா பண்ணிக்கலாம். இல்லனாலும் நீங்க வந்து ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் நவ் குடுத்துக்கலாம். குடுத்தீங்க அப்படின்னா, செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் வரும். இது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேல பார்த்தீங்க அப்படின்னா, டைம் உங்களுக்கு ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சுரும். 1 1/2 மணி நேரம் ஓட ஆரம்பிக்குது. இது வந்து சப்மிட் எக்ஸ் புக் டூ த ஹால் இன்விஜில். நீங்க எழுதுற எக்ஸ் புக்க வந்து ஆ கண்காணிப்பாளர்ட்ட ஒப்படைச்சிரணும். அந்தந்த ஹாலுக்கு வர கண்காணிப்பாளர்ட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லித்தோ குடுத்துருக்காங்க. லித்தோக்கு இந்த சைடே வந்து டைப் அடிக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லித்தோ பார்த்து இதில டைப் அடிச்சாலாம். இது பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்லைன் அழகா பெருசா குடுத்துருக்காங்க. இந்த அவுட்லைன பார்த்து ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆன்ஸர்ன்னு அடிச்சிடலாம். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மாதிரி நீங்க அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் வரும். டெஃபினிஷன்ஸ் வந்து அவங்க அழகா குடுத்துட்டாங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரைட் யுவர் ஆன்ஸர் இன் த எக்ஸ் புக். ஹால் சூப்பரண்ட் வில் சாண்ட் த பேஜஸ் டூரிங் எக்ஸாம். நீங்க வந்து அத எழுதணும். ரிட்டனா கையால தான் எழுதணும். அத வந்து அவங்க ஆன் த டைம் ஸ்கேன் பண்ணி அவங்க அத ஏத்திக்கிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. தியரியும் அப்படிதான் போட்டிருக்காங்க. கடைசியில உள்ள அவுட்லைன் டூ வேர்ட்ஸும் அப்படிதான் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்க சைட்ல எண்ட் பேப்பர்ன்னு இருக்கும். ஸோ அந்த எண்ட் பேப்பர வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆர் யூ ஷுவர்ன்னு கேட்டிருக்கும். எண்ட் பேப்பர் குடுத்துக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்குள்ள ட்ரையல் இது. ட்ரையல் நீங்க வந்து கேட்டுட்டு அடிக்கனா அடிச்சு பார்த்துக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் குடுக்கனாலும் குடுத்துக்கலாம். குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிக்டேஷன் ஸ்டார்ட் ஆயிருது. முடிஞ்ச உடனே பண்ணிட்டு நீங்க என்ன குடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆ சப்மிட் குடுத்துக்கலாம். குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர்ல பதிஞ்சதுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஆ சப்மிட் எக்ஸாம்னா கேக்கு. சப்மிட் எக்ஸாம் குடுத்துருங்க. குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. மார்க் சப்மிட்டட் யுவர் ரெஸ்பான்ஸ் ஆர் சேவ்டு. நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ணதெல்லாம் சேவ் ஆயிருக்கும். டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள மார்க் காட்டுது. அங்க காட்டுமான்னு தெரியல. டிக்டேஷன் தியரி ஹேண்ட் ரிட்டன். டிக்டேஷனும் நம்மளுக்கு தியரியும் ஹேண்ட் ரிட்டனா கொஞ்சம் பண்ண சொல்லியிருந்ததுல, அது வந்து உங்களுக்கு வந்து தனியா வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்க டோட்டுக்கு ஏதாவது வந்து ஒரு ஃபீட்பேக் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சு சப்மிட் பண்ணிருங்க. இது இப்படி இருக்கலாம், இது நல்லா இருக்கு, இல்ல இத மாத்தலாம் அப்படின்னா, நீங்க உங்களோட கருத்த தெரிவிக்கலாம். கடைசியில ஃபினிஷ் அண்ட் லாக் அவுட் குடுத்துடலாம்.